வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சயா. அத்தியாயம் 12. மதனப்பள்ளி. சுகம்பதாவிற்காக ஆவலுடன் காத்திருந்தாள் விந்தலை. பொழுது சாயும் வேளையில் அவள் வர பாய்ந்தோடிச் சென்று அவளை அணைத்தாள் விந்தலை. சுகம்பதா, ஏன் இவ்வளவு தாமதமாக வந்துள்ளாய்? நான் இங்கே பரபரப்புடன் உனக்காக காத்திருப்பதை நீ அறியவில்லையா என்ன? இல்லையம்மா, தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவர் ஆலயத்திற்கு செவ்வரளி மாலையை தொடுத்து கொண்டிருந்தேன். அந்த மாலையை அர்ச்சகருக்கு தந்துவிட்டு வரவே காலதாமதமாகிவிட்டது, சுகம்பதா கூறினாள். காலதாமதத்திற்கு காலபைரவர் காரணமா? அல்லது வேண்டுமென்றே என்னை துடிக்க வைக்க வேடிக்கை பார்க்க நினைத்தாயோ? யான் அறியேன். ஆனால் இன்று நடுநிசையில் கோவிந்தரை சந்திக்கப் போகிறேன் என்பதை நான் உனக்கு பலமுறை கூறியிருந்தேன். நான் வரும் வரையில் நீதான் என் தந்தையை சமாளிக்க வேண்டும். விந்தலை குரலில் உற்சாகமும் ஒருவித அச்சமும் கலந்து ஒலித்தன. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று பலமுறை உத்தரவாதம் தந்துவிட்டேனே. என் கவலையெல்லாம் பீமேஸ்வரம் ஆலயம் வரை நீ எப்படி இந்த இருளில் தனியாக பயணிக்கப் போகிறாய்? கவலைப்படாதே. சாளுக்கிய மன்னரின் ஆட்சியில் எவ்வித பயமும் இல்லை. மேலும் ராஷ்டிரகூட இளவரசர் கோவிந்தனின் காதலிக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது? அவரை சந்திக்கும் வரைதான் தனிமை. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நாணத்தால் முகம் சிவக்க விந்தலை கூறினாள். ஆனால் சுகம்பதாவினால் அந்த நாணத்தை ரசிக்க முடியவில்லை. கோவிந்தனின் குணங்களை பற்றி சற்று முன்தான் காலபைரவரின் ஆலயத்தில் சிலர் பேசிக் கொண்டிருந்தாள். காமோகன் என்றும் சதா சர்வ காலமும் சம்போகத்தை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பவன் என்றும் கோவில் அர்ச்சகரிடம் சில புலவர்கள் கூறிக்கொண்டிருந்ததை மாலை தொடுக்கும் போது சுகம்பதா கேட்டு நேர்ந்தது. அப்படிப்பட்ட கோவிந்தனை சந்திக்க நடுநிசையில் தன் தோழி விந்தலா பயணிப்பதை அவளால் ரசிக்க முடியவில்லை. சாளுக்கியன் ஆட்சியில் பெண்களுக்கு பயம் இல்லை தான். ஆனால் விந்தலை சந்திக்கப் போவது ஒரு காமுக இளவரசனை அல்லவா? கௌமாரி ஆலயத்தில் கோவிந்தனின் அழகையும் கம்பீரத்தையும் கண்டபோது இவளே மலைத்துத்தான் போனாள். ஆனால் அவனிடம் போய் இவள் காதலை கேட்கிறாளே, அவனை போய் எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறாள்? கோவிந்தனின் மயக்கத்தில் இருக்கும் அவளிடம் இப்போதைக்கு அறிவுரை கூறினால் இவள் எதிரியாக போய்விடுவாள். விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைய நடுநிசையில் பீமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று அங்கு சிற்பி சுமந்தன் செதுக்கியுள்ள ரதி மன்மத சிற்பத்தினை அவனுக்கு காட்டப் போகிறாளாம். தனது சிற்பத்தை காண கோவிந்தன் ஆர்வம் கொண்டிருக்கிறானாம். போகக்கூடாது என்று இவள் பலமுறை கூறியும் விந்தலை கேட்கவில்லை. இன்று மட்டும் கேட்டுவிடப் போகிறாளா என்ன? நடுநிசையில் சாளுக்கியமே அடங்கிவிட்ட நிலையில் பீமேஸ்வர ஆலயத்துக்கு புறப்பட்டாள் விந்தலை. அவள் வரும் வரை அவளது பஞ்சனையில் படுத்துறங்கி விந்தலையாக நடிக்க வேண்டிய கட்டாயம் சுகம்பதாவிற்கு. சூரியோதயத்திற்கு முன்பாக தான் வந்து விடுவதாக விந்தலை கூறியிருந்தாலும் அதற்கு முன்பாக அவளை தேடுவார்கள் என்று சுகம்பதாவிற்கு தோன்றவில்லை. பேசாமல் விந்தலை கிளம்பியதும் பஞ்சனையில் சரிந்து இழுத்து தலையோடு சேர்த்து கம்பளத்தை போர்த்தி கொண்டு விட்டாள். விந்தலை நெஞ்சம் படபடக்க பீமேஸ்வரம் ஆலயத்திற்கு முன்பாக நின்றிருந்தாள். ஏவு பறவைகளில் கூவல் ஒலிகளை தவிர எங்கும் அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. கோவிலின் வாசலில் ஆவலுடன் காத்திருந்தாள். தனியாக நிற்க சற்று அச்சமாக இருந்தாலும் கோவிலுக்கு பின்பாக இருந்த குடிலில் சிற்பியின் குடும்பத்தினர் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்கிற எண்ணம் சற்றே துணிவை வரவழைத்தது. குதிரையின் குளம்பொலி சற்று தொலைவில் கேட்க முகம் மலர திரும்பி பார்த்தாள் விந்தலை. வந்தது கோவிந்தன்தான். ஆலயத்தின் முன்பாக புறவி ஒன்று வந்து நிற்க அதன் மீதிருந்து நிலத்தில் பாய்ந்திறங்கினான் கோவிந்தன். வந்து விட்டாயா விந்தலா? கோவிந்தன் அவளை நெருங்கினான். இருளில் அவனது முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை என்றாலும் அவனது கம்பீரமான குரல் அவளுக்கு சிலிர்ப்பினை தந்தது. நான் அப்போதே வந்துவிட்டேன் இளவரசரே. நீர் வருவீரோ அல்லது மாட்டீர்களோ என்கிற குழப்பத்தில் இருந்தேன், விந்தலா சொன்னாள். அதெப்படி வராமல் போவேன் விந்தலா? அருவியில் நீராடும் உன்னை கண்ட பிறகு சிந்தையில் உன்னை தவிர வேறொன்றும் தோன்றவில்லை. அருவி நீர் உனது பளிங்கு தேகத்தை அரவணைக்கும் காட்சி மட்டுமே எனது சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அருவி நீராக நான் இருந்து விடக்கூடாதா? கோவிந்தன் கேட்டான். எந்த கவிஞரிடம் இப்படி பேசுவதற்கு எழுதி வாங்கி வந்தீர் இளவரசரே? விந்தலை சிரித்தாள். நீ என்னை அவமானப்படுத்துகிறாய் விந்தலா. அழகாக உள்ளவற்றை வர்ணிப்பதற்கும் போஷிப்பதற்கும் என்றே என்னை படைத்திருக்கின்றான் இறைவன். நீதான் மன்மதன் உருவில் நான் இந்த ஆலயத்தில் சிறையாக நிற்கிறேன் என்று கூறினாயே. காண வாருங்கள் என்று அழைத்தாயல்லவா? மன்மதனுக்கு ரதியின் அழகை பற்றி பேச எந்த கவிஞன் எழுதி கொடுக்க வேண்டும்? கோவிந்தனின் குரலில் சற்றே காட்டம் ஒலித்தது. ஐயோ, உங்களிடம் பேசி வெல்ல என்னால் முடியாது. வாருங்கள், உங்களது சிலையை காண்போம். விந்தலா அழைக்க
கோவிந்தன் ஆலயத்தினை நிமிர்ந்து பார்த்தான். ஆலயம் மூடியிருக்கிறதே. அவன் குரல் ஏமாற்றத்துடன் ஒலித்தது. இல்லை, சிற்பியின் குடும்பம் கோவிலின் உள்ளே இருக்கும் குடிலில் தங்கியுள்ளது. சிற்பியின் மகள் பிரகதா எனது தோழிதான். அவளிடம் கோவில் வாயில் தாளை போட வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன். மேலும் மன்மதன் சிலையை நீங்கள் காண்பதற்காக தீபங்களை ஏற்றி வைத்திருக்கிறாள். வாருங்கள். விந்தலை கோவிலின் கதவை தள்ள அது திறந்து கொண்டது. கோவிந்தன் அவளை பின்தொடர்ந்தான். முன் மண்டபத்தை கடந்து கோவிலின் பிரகாரம் செல்லும் பாதையில் திரும்பி முதல் மண்டபத்தினுள் இருவரும் திரும்பினர். ரதி மன்மத நடன காட்சி செதுக்கியிருந்த அந்த மண்டபத்தினை ஜெகஜோதியாக வைத்திருந்தாள் பிரகதா. விந்தலா அவளை மனதினுள் பாராட்டினாள். தீபங்களின் ஒளியில் அந்த சிற்பம் கொள்ளை அழகாக காட்சி தந்தது. ரதிதேவியை அலங்கரித்து நின்ற அந்த மன்மதின் உருவத்தை ஏறினான் கோவிந்தன். கோவிந்தன் தனது பிம்பத்தை அன்றாடும் நிலைக்கண்ணாடியினில் பார்ப்பவன்தான். தனது அழகை தானே மெச்சிக்கொள்பவன்தான். ஆனால் இவ்வளவு அழகாக நேர்த்தியாக இவனது அழகு வெளிப்பட்டு இவன் இதுவரை பார்த்ததே இல்லை. தனது கண்களையே அவனால் நம்ப முடியாத அளவிற்கு அந்த சிற்பத்தில் மிகவும் அழகாகவும் தெய்வீகமாகவும் தோன்றினான் கோவிந்தன். தனது மூச்சுக்காற்றை இழுத்து பிடித்த கோவிந்தன் அந்த சிற்பத்தையே வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். என்ன, இப்போது நான் சொல்வதை நம்புகிறீரா இளவரசே? விந்தலா கேட்டது கோவிந்தனின் செவிகளில் விழவில்லை. கோவிந்தனின் முகவாய்க்குழி உட்பட அனைத்தும் கச்சிதமாக அந்த சிலையில் காணப்பட்டதை கண்டு மலைத்து போய் நின்றான். அவன் அந்த சிற்பத்தினை ரசிக்கட்டும் என்பது போல் சிறிது நேரம் அமைதி காத்தாள் விந்தலா. வெகு நேரம் அந்த ரதிமன்மத நடன காட்சியை சித்தரிக்கும் அந்த சிற்பத்தினை பார்த்து கொண்டிருந்த கோவிந்தன் பிறகு மெதுவாக பரவசம் நிறைந்த கண்களுடன் விந்தலையை திரும்பி நோக்கினான். விந்தலா, என் அழகை நானே சிலாகிக்கும் வண்ணம் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பம். பல முறை பல்வேறு அலங்காரங்களை செய்து என் அழகை சோதித்து பார்த்திருக்கிறேன். இன்னும் முயன்று மிக அழகாக காட்சி தந்திருக்கலாம் என்கிற எண்ணமே தோன்றும். முதன் முறையாக எனது அழகு இந்த சிற்பத்தின் மூலம் பூரணத்துவம் அடைந்து விட்டதாகவே தோன்றுகிறது. நான் உடனே இந்த சிற்பியை பார்க்க வேண்டும் விந்தலா. சிற்பி உறங்கிக் கொண்டிருப்பார் இளவரசி. பின்பு ஒரு முறை பார்க்கலாம். இப்போது நாம் சந்திப்பது நமது காதலுக்கு அஸ்திவாரம் அமைக்க என்பதை மறந்துவிட்டீரா? கோவிந்தன் அவளை உறுத்து நோக்கினான். அவன் கண்கள் இவளை நோக்கினாலும் எதையோ தீவிரமாக அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பதை அந்த கண்கள் பிரதிபலித்தன. சட்டென்று விந்தலையை தன் பக்கமாக இழுத்து அவளை இறுக அணைத்தான் கோவிந்தன். கைகள் இவளை அணைத்தாலும் அவனது கண்கள் அந்த சிற்பத்தினையே வெறித்து நோக்கின. விந்தலா, வா, நாம் அந்த சிற்பத்தில் ரதி மயன் நடனமாடுவதைப் போல அபிநயம் பிடிப்போம் என்றவன் சிற்பத்தில் மன்மதன் நிற்பது போல் இடக்கையினால் அவளது இடையினை வளைத்து பிடித்து தானும் வளைந்து வலக்கையினால் அவளது முகவாயினில் கை வைத்து அவளது கண்களுக்குள் நோக்கினான். விந்தலாவும் அவனது வலுவான பிடிக்குள் ஒடுங்கியவள் சிற்பத்தில் ரதி மன்மதனை நோக்குவது போலவே இவளும் தன்னை வெறித்து கண்களுக்குள் நோக்கினாள். முதலில் அவளுக்குள் ஒருவித இன்ப உணர்ச்சி தான் புறப்பட்டது. மனதிற்குள் அலையாக புறப்பட்ட ஒருவித கிளர்ச்சி அவளது தேகத்தை அவனது உடலை நோக்கி உந்தி தள்ள அவள் தனது வலக்கரத்தினை அவனது இடக்கரத்தினை அவனது அகன்ற மார்பிலும் வைத்து தனது முகத்தை அவன்பால் இன்னும் நெருங்கச் செய்தாள். அவனது மூச்சுக்காற்று இவள் முகத்தில் வீச தொடர்ந்து அவன் கண்களுக்குள் பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று அவளுள் ஒரு மாற்றம். அவளது மேனி முழுவதும் பரவிய அலை கிளர்ச்சியால் ஏற்பட்டதல்ல என்பதை உணர்ந்தாள். தனது பிடரியில் ஒருவித குளிர்ச்சியை உணர்ந்திருந்தாள். தன்னை மிக நெருக்கத்தில் உறுத்து பார்த்து கொண்டிருந்த கண்களில் அது என்ன உணர்வு? காதலா? காமமா? மோகமா? பரவசமா? இல்லை, இவற்றையெல்லாம் கடந்த ஒருவித உணர்வு கோவிந்தனின் கண்களில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. காதலின் ஆலிங்கனத்தில் பெண்கள் தான் கண்களை மூடிவிடுகின்றனரே. அவர்கள் அவ்வாறு கண்களை மூடிவிடுவது காதலர்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கிறது. தங்கள் கண்களில் பிரதிபலிக்கும் கயமையை அந்த பெண்களால் காண முடியாமல் போய்விடுகிறது அல்லவா? இதனால்தான் காதலுக்கு கண்ணில்லை என்று கூறப்படுகிறதோ என்னவோ. ஆனால் கண்களை திறந்த கோவிந்தனின் கண்களுக்குள் நோக்கிக் கொண்டிருந்த விந்தலையால் அந்த கண்களில் தென்பட்ட குளிர்ச்சியை கவனிக்க முடிந்தது. இவளை அணைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் அந்த அணைப்பினை ரசித்துக் கொண்டிருக்கவில்லை என்பது தெரிந்தது. அவன் சிந்தனையில் எதை பற்றியோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்பதும் புரிந்தது. அவள் இடையே தனது கரத்தால் வளர்த்திருந்தாலும் அந்த ஆலிங்கனத்தில் ஒரு உயிர் துடிப்பு இல்லை என்பதை உணர்ந்தாள். அவன் கண்களில் குளிர்ச்சியை கண்டதும் விந்தலையின் கண்களில் காதல் மறைந்து ஒருவித அச்சம் தென்பட்டது. போதுமா விந்தலா, நம் காதலுக்கு அஸ்திவாரம் போட்டாயிற்று. நீ சென்று இப்போதே இந்த சிற்பியை அழைத்து வா. சட்டென்று தன் ஆலிங்கனத்தில் இருந்து அவளை விடுவித்தான். மீண்டும் அந்த சிற்பத்தையே வெறிக்கத் துவங்கிவிட்டான்.
வெந்தலாவின் மனதில் ஏதோ முறிந்தது போன்ற ஒரு உணர்வு. இந்த இரவை எண்ணி அவள் பல கனவுகளை கண்டிருக்கிறாள். கோவிந்தனின் பேசும் காதல் உரையாடல்களுக்கு எங்கிடம் பதிலளிக்க வேண்டும் என்று தன்னைத்தானே தயார் செய்திருந்தாள். ஆனால் என்ன இவன்? அழகை ஆராதிக்க தெரிந்தவனுக்கு இங்கீதம் தெரியவில்லையே. இவளது அழகை ஒரு பொருட்டாக நினையாமல் தன் அழகையே பிரதானமாக நினைக்கின்றான். இவள் எத்தனையோ ஆண்மகன்களை கண்டிருக்கிறாள். இதுவரை யாருமே தங்களது அழகை பிரதானமாக பேசியதே இல்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குத்தானே இந்த இரவின் ரகசிய சந்திப்பு. அதை விட்டு சிற்பியை சந்திக்க வேண்டும் என்கிறானே. முதன் முறையாக கோவிந்தனை பற்றி ஒருவித உறுத்தல் சிந்தனை தோன்ற சிற்பி சுமந்தனை அழைத்துச் சென்றாள். விந்தலையின் நல்ல காலம் சுமந்தன் கயிற்று கட்டி ஒன்றில் குடிலின் வெளியே படுத்திருந்தான். அவனது கால்புறமாக சென்ற விந்தலை கீழே கிடந்த சுள்ளி ஒன்றை எடுத்து அவனது பாதங்களில் தட்டினாள். சிற்பியே, மெதுவாக அழைத்தாள் விந்தலா. சற்றே முணங்கியவன் பிறகு தனது கண்களை திறந்து இவள் பக்கமாக விரித்தான். யார்? நான் தான் விந்தலை. குந்தலை இளவரசர் கோவிந்தன் அழைக்கிறார், வாருங்கள் என்று விந்தலையை பார்த்து மலங்க மலங்க விழித்தான் சுமந்தன். இந்த பெண்ணுக்கு பித்து பிடித்து விட்டதா என்ன? நடுநிசையில் வந்து இளவரசர் அழைக்கின்றார் என்கிறாளே. கோவிந்தனின் சிற்பத்தை பார்த்து மோகம் தலைக்கேறி இப்படி ஆகிவிட்டாலோ? கோவிந்தர் இங்கே எப்படி வருவார் விந்தலை? உனக்கு சித்தம் கலங்கிவிட்டதா என்ன? ஐயோ, இளவரசர் முன் மண்டபத்தில் காத்திருக்கிறார். தாங்கள் செதுக்கிய மன்மதன் ரதி நடன காட்சியை பற்றி நான் அவரிடம் கூறியிருந்தேன். அதை காண வந்தவர் அதன் அழகில் மயங்கிவிட்டார். சிற்பத்தை செதுக்கிய உங்களை காண விழுகிறார், வாருங்கள். இளவரசரை காக்க வைக்காதீர்கள் என்றபடி முன் மண்டபத்திற்கு நடந்தாள் விந்தலை. சுமந்தன் அவநம்பிக்கையுடன் தான் அவளை பின்தொடர்ந்தான். முன்னிரவில் அவன் தங்கை பிரகதா தீபங்களை ஏற்றும் பொழுது அதற்கான காரணத்தை கேட்டபோது யாரோ முக்கிய விருந்தாளி வரப்போகிறார் என்று கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. மெதுவாக உறக்கம் பிரிந்து பரபரப்பு அவனது தேகத்தில் பரவியது. சுமந்தன் மண்டபத்தினுள் நுழைந்தவன் தீபங்களின் ஒளியில் பேரழகன் கோவிந்தனை கண்டு மலைத்து போய் நின்றான். இவர்தான் சிற்பி சுமந்தன், தங்களை சிற்பமாக செதுக்கியவர் என்று விந்தலை கூறியதும் தான் தாமதம். கோவிந்தன் பாய்ந்து சென்று அவனை அணைத்துக் கொண்டான். சிற்பியே, என்னை பெற்றது என் தந்தை இந்திரன், ஆனால் எனக்கு உயிர் தந்தது நீர்தான் என்றவன் பரவசத்துடன் அவனை அணைத்துக் கொண்டான். சுமந்தன் பிரமித்து போய் நிற்க கோவிந்தன் அவனை அணைத்தபடி தனக்குள் பேசினான். கண்டேன், எனது இன்பக் கோட்டையின் விஸ்வகர்மாவே, சிற்பியே, இனி நீர் எனக்கு மட்டுமே சொந்தம். விதிர் விதிர்த்து போய் நின்றாள் விந்தலா. இவளை தனது மெய்யுடன் அணைத்து இனி நீ எனக்கு சொந்தம் என்று கூறுவான் என்று எதிர்பார்த்து வந்திருந்தாள். ஆனால் இவள் காதலித்து கொண்டிருப்பவனோ சிற்பியை அணைத்து சொந்தம் கொண்டாடுகிறானே. சிற்பியே, இது போன்றே மன்மதரதி சிற்பத்தை நீ அதன் நாட்டில் சிதைக்க வேண்டும். எனது நாட்டில் மதனப்பள்ளி ஒன்றை எழுப்ப உள்ளேன். அதில் மூலமூர்த்தியாக எனது மன்மத சிற்பம் இதே போல் இருக்க வேண்டும். மதன ஆலயம் முழுவதும் சம்போக சிற்பங்கள் இருக்க வேண்டும். மதனப்பள்ளியின் பூசாரிகளாக அழகிய நங்கையர் இருப்பார்கள். சுமதனை அணைத்தபடி கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் கோவிந்தன். அவனது அணைப்பில் கட்டுண்டிருந்த சுமந்தனால் அந்த பரவசத்தை காண முடியவில்லை என்றாலும் விந்தலாவுக்கு அது நன்கு புலப்பட்டது. என்ன இவன் தன்னையே காதலித்துக் கொள்கிறானே, இவள் அருகில் இருப்பதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லையே. சுமந்தனுக்கு கோவிந்தனின் பாராட்டுகள் மகிழ்ச்சியை தந்தாலும் அவனது வக்கிர புத்தியை பற்றி நிறையவே அறிந்திருந்ததால் அவனுக்கு என்ன பதில் தருவது என்று குழம்பி போய் நின்றாள். அவனது பார்வை விந்தலையின் பக்கம் பாய்ந்தது. என்ன, நான் கூறியதை இப்போதாவது நம்புகிறாயா என்கிற கேள்வி தொக்கி நின்ற பார்வை. விந்தலா சோகத்துடன் நின்றாள். கோவிந்தனை பற்றி ஒருவித முடிவுக்கு வர முடியாமல் தவித்தாள். சுமந்தன் மெதுவான குரலில் பதிலளித்தான். இளவரசே, உங்கள் பாராட்டு உரைகளுக்கு நன்றி. தாங்கள் அமைக்க நினைக்கும் மதனப்பள்ளியின் பணிகள் எனக்கு கொடுக்கப்பட்டால் அதனை பெரும் பாக்கியம் என்று தான் கூற முடியும். தங்களை மீண்டும் மன்மதனாக செதுக்கப் போகிறேன் என்பதை நினைக்கும் போதே குதூகலம் பிறக்கிறது. தாங்கள் அரண்மனையை விட்டு செல்லும் பொழுது மீண்டும் திரும்பும் போதும் கண்டதை கொண்டு என் மனக்கண்ணினால் நிறுத்தி நான் செதுக்கியதே இந்த சிற்பம். தங்களை அருகாமையில் நிற்க வைத்து மன்மதனை உருவாக்கினால் இன்னும் நேர்த்தியாக இருக்கும் என்பது என் எண்ணம். கோவிந்தன் அவனை தன் அணைப்பினில் இருந்து விடுவித்து முதுகில் தட்டி கொடுத்து ஓ என்று சிரித்தான். நான் தான் சொல்லிவிட்டேனே சிற்பி, நீ என்னுடையவன் என்று. நீ என்னுடையவன் என்றால் நான் உன்னுடையவன் என்றுதானே பொருள். எப்பொழுது வேண்டுமானாலும் நீ என்னை அழைக்கலாம். நீ சரி செதுக்க நான் ஒத்துழைப்பேன், கோவிந்தன் கூறினான். தன்னிடம் பேச வேண்டியவற்றை சிற்பி சுமந்தனிடம் பேசும் கோவிந்தனை திகைப்புடன் பார்த்தபடி நின்றிருந்தாள் விந்தலா.
அவளது ஏமாற்றத்தை புரிந்து கொண்ட சுமந்தன் விந்தலையின் மீது பரிதாபம் கொண்டான். உடனே கோவிந்தனிடம் அந்த கேள்வியை கேட்டான். இளவரசே, தங்களை மன்மதனாக செதுக்கும் போது உங்கள் அணைப்பினில் இருக்கப் போகும் ரதியாக நிற்போவது யார்? விந்தலா கோவிந்தன் என்ன பதில் தரப்போகிறான் என்ற பதபதப்புடன் அவனை பார்த்தாள். இந்த கேள்வி அவசியமற்றது சிற்பியே. எனது அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரே பெண்தான் இந்த வையகத்தில் இருக்கிறாள். இதோ என் அருகிலேயே இருக்கிறாள். வா விந்தலா, நாம் சற்று முன் நடித்து காட்டிய இந்த சிற்ப காட்சியை மீண்டும் சிற்பியின் வசதிக்காக செய்து காட்டுவோம் என்று கோவிந்தன் அவளை மீண்டும் தன் பக்கமாக இழுத்து முன் போலவே இடக்கையினை அவளது இடையை வளைத்து வலக்கையினை அவளது முகவாயினில் வைத்தான். அவளது கண்ணினுக்குள் மீண்டும் அவன் உறுத்து பார்க்க இம்முறை விந்தலையினால் அவனது கண்களை நோக்க முடியவில்லை. கண்களை பலமாக மூடிக்கொண்டாள். கோவிந்தனிடம் ஏதோ சரியில்லை. அவளுடைய உள்ளுணர்வு எச்சரித்தது. அடுத்ததாக கோவிந்தன் சுமந்தனிடம் சொன்னதை கேட்டு சட்டென்று தனது கண்களை திறந்து அவனை பிரமிப்புடன் பார்த்தாள். சுமந்தனும் அவன் கூறியதை கேட்டு திகைத்து போனான். சிற்பியே, நீ வடிக்கப் போவது ரதி, மன்மதன் சிற்பம் மட்டுமல்ல, குந்தல நாட்டு அரியணையில் அமரப்போகும் வருங்கால அரசன் அரசி ஆகியோரின் சிற்பம். மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். கோவிந்தனின் குரலில் துணித்தது வேண்டுகோளா அல்லது உத்தரவா? வருங்கால அரசரா? பட்டத்து இளவரசர் அமோகவர்ஷர் தானே வருங்கால அரசராக அமர முடியும். விந்தலை சுமந்தன் இருவரின் அடிவயிற்றிலும் கிளி தோன்றியது. கோவிந்தனிடம் விடை பெற்று கொண்டு மீண்டும் தனது இருப்பிடம் சேர்ந்த விந்தலை தனது சயன அறையில் நுழைந்த பொழுது அவளுக்காக அவளுடன் காத்திருந்தாள் சுகம்பதா. உனது ஆறுயிர் காதலரை கண்டாயா? முகமெல்லாம் சிரிப்புடன் கேட்ட தன் தோழியை யோசனையுடன் பார்த்தாள் விந்தலை. கண்டேன். சுவாரஸ்யம் எதுவுமின்றி அவள் கூற சுகம்பதா வியந்தாள். பரவசத்துடன் தனது காதலரை சந்தித்த கதையை விந்தலை கூறுவாள் என்று அவள் எதிர்பார்த்து காத்திருக்க ஒரே வார்த்தையினால் பதிலை கூறும் விந்தலையை கேள்வியுடன் நோக்கினாள் சுகம்பதா. என்ன நடந்தது? நீ யார் என்பதை அவர் அறிந்து கொண்டாரா? நல்ல காலம் நான் யார் என்பதை கோவிந்தனிடம் இன்னும் கூறவில்லை. அவனை முழுமையாக அறிந்து கொண்ட பின்னரே நான் யார் என்பதை அவனிடம் கூற வேண்டும். தனக்குள் எண்ணிக்கொண்ட விந்தலா தோழியை அசதியுடன் நோக்கினாள். அதற்கான காலம் இன்னும் கனியவில்லை சுகம்பதா. எனக்கு உறக்கம் வருகிறது என்றபடி ஆயாசத்துடன் மஞ்சத்தினில் சரிந்து விந்தலையை அதிசயத்துடன் பார்த்தாள் சுகம்பதா. இத்துடன் அத்தியாயம் 12 நிறைவடைந்தது. விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.